வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரமும் ஔவையார் பாடிய புறநானூற்று பாடல்களே தொடர்கின்றன. சென்ற வாரம் ராஜி அவர்கள் விளக்கிய 5 பாடல்களை தொடர்ந்து இந்த வாரம் நான் 3 பாடல்களை விளக்க இருக்கிறேன். அதாவது ஔவையார் பாடியது மொத்தம் 33 பாடல்கள். அதில் கிட்டத்தட்ட 23 பாடல்கள் அதியமானை பற்றி பாடியிருக்கிறார். 8 பாடல்கள் மாத்திரமே 3 பாடல்கள் அதியமானின் மகன் பொகுட்டெழினியை பற்றி, மீதி 8 பாடல்கள் பொதுவாக பாடியுள்ளார். போரினை பற்றி, அந்த வேறு அதியமானை தவிர பிறரை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு 3 பாடல்களை கொண்டுதான் இந்த வாரம் என்னுடைய புறநானூற்று பாடல்களினுடைய உரை தொடர்கிறது. இதுல நம்ம ஒரே ஒரு சின்ன இலக்கண விளக்கத்திற்கு பின்பு நம்ம பாடல்கள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி புறத்திணைகள் 7 வகைப்படும். வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. இது தொல்காப்பியப்படி 7 பாடல்கள், 7 திணைகள். ஆனா புறப்பொருள் வெண்பா மாலை அதனை பொறுத்து மொத்தம் 12 திணைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு திணைக்கும் குறிப்பிட்ட துறைகள் ஒதுக்கப்படுது. இதை ஒரு அழகா ஒரு இடத்துல விளக்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, திணை என்பது ஒழுக்கம் இல்லையா? நம்மளுடைய ஒழுக்கம், அதாவது கிட்டத்தட்ட நெறி, வாழ்க்கை போக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க ஒரு திணை என்பதை ஒரு ஆறு போல எடுத்துக்கிட்டா, அந்த ஆறுல கடல்ல சேர்க்கிற வரைக்கும் நிறைய இடங்கள்ல படித்துறைங்கிற ஒரு இது நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி இந்த ஆற்றின் போக்குல நிறைய துறைகள் இருக்கின்றன. அந்த மாதிரி துறைகள் என்பது அந்தந்த நிலையை விளக்குவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விளக்கம் ஒரு இதுல ஒரு இணையதளத்துல பார்த்தேன். அப்போ துறை என்பது ஒரு சின்ன பகுதியை விளக்குவதுங்கிற மாதிரி. நம்ம நிறைய திணைகளும் துறைகளும் பார்த்திருக்கிறோம். இப்போ நான் சொல்ல போற 3 பாடல்கள் பாடல் எண் 140, 295, 367. இதுல பாடல் எண் 140ஐ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய திணை பாடான் திணை, துறை பரிசில் விடை. நம்ம பரிசில்ங்கிறதே 2-3 கடைநிலைன்னு ஒண்ணு பார்த்தோம். பரிசில் விடை அப்படின்னா, நான் ஒண்ணு நினைச்சு போவேன், ஆனா மன்னன் அந்த பொருளை தராம, இல்லைன்னா பொருளே தராம என்னை அனுப்புறதுதான் பரிசில் விடை. விடை பெற்று செல்வதுதான் பரிசில் விடை என்ற துறை அப்படிங்கிற விளக்கம் கொடுத்திருக்காங்க. இந்த பாடலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இதனுடைய தலைப்பே தேற்றா ஈகை. தேற்றா என்ற சொல்லுக்கு பொருள் ஆராயாமல். ஆராயாமல் கொடுக்கப்பட்ட ஈகை அப்படிங்கிற பொருள்ல தான் இந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த மன்னன் நம்ம இப்போதைய கன்னியாகுமரி நாகர்கோவில் மாவட்டமான நாஞ்சில் நாடுங்கிற மன்னன், அங்க இருக்கிற ஒரு சிற்றரசன். அவன் பெயர் வள்ளுவன். அதாவது நாஞ்சில் வள்ளுவன்கிறவர். இந்த நாஞ்சில் வள்ளுவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 4 புறநானூற்று பாடல்கள் இருக்கு. அதுல 1 ஔவையார் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆராயாமல் ஈகை கொடுக்கிற உங்க மன்னன் இருக்காரே, அவர் ஒரு மடமை மிகுந்தவன் அப்படிங்கிறாரு. அதுக்கு அதாவது பாட்டிலே சொல்றாரு. விளக்கம் என்ன அப்படின்னா, நான் விளக்கத்தை மட்டும் சொல்றேன். பாடல் 140னுடைய தேற்றா ஈகையினுடைய விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். விரலியர் அப்படிங்கிறது. விரலியர்ங்கிறது இந்த விரலி மஞ்சளை அரைத்து பூசிக்கொள்ளும் ஆடல் கலைஞர்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியணும், பார்வையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் அவருடைய முகம் தெரியணுங்கிறதுக்காக விரலி மஞ்சளை பூசுவதால் விரலியர் அப்படின்னு. இந்த சங்ககால ஔவையார விரலியர் கூட்டத்தை சார்ந்தவர் என்று சொல்லும் ஆய்வாளர்களும் உண்டு. அப்ப இந்த விரலியர்கள் அந்த நாஞ்சில் நாட்டுல கீரை எல்லாம் அரிஞ்சி உணவு உண்ண போகும்போது, அடடா இந்த கீரைக்கு கொஞ்சம் அரிசி சாதம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அந்த சிற்றரசனான நாஞ்சில் வள்ளுவன்ட்ட போய் கேட்டிருக்காங்க. ஐயா, எங்களுக்கு கொஞ்சம் அரிசி தந்தா நல்லா இருக்கும் மன்னவனே, நீ தர்றியா அப்படின்னு.
அவங்களுடைய அந்த தேவைக்கு கொஞ்சம் அரிசி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிற்றரசன் வந்து மன்னன் என்ன பண்ணியிருக்கணும், அந்த அரிசியை கொடுத்துருக்கணும். அவர்கள் வறுமைக்காக அந்த அரிசியை கேட்டு, நான் அரிசியை கொடுத்தா என்னுடைய வள்ளல் தன்மை என்ன ஆகிறது, அதனுடைய பெருமை என்ன ஆகுறதுன்னு நினைச்சிட்டு, காடு போன்ற காடுகள் நிறைந்த குன்று போன்ற ஒரு பெரிய யானையை பரிசா கொடுத்தானாம். அப்போ நான் கீரைக்கு சாதம் கேட்டா ஒரு யானையை கொடுக்கிற மன்னன் இருக்கானே உங்க மன்னன், ஒரு மடமை மிகுந்தவன் அப்படின்னு அவங்க அவங்க வந்து ஒரு இகழ்வது போல் அவனுடைய வள்ளல் தன்மையை புகழ்ந்து இந்த பாட்டை எழுதியிருக்காரு ஔவையார். அடுத்த பாடல் வந்து இப்போ இந்த மாதிரி ஆராயாது யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு, அதான் தேற்றா ஈகைன்னு. இரண்டாவது புறநானூற்று பாடல் நம்ம அடிக்கடி எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்ட பாடல். பாடல் எண் 295. தலைப்பு என்னன்னா வற்றிய மார்பு ஊறி சுரந்தது. நம்ம இது அடிக்கடி புறநானூற்று பாடலில் புறநானூற்று தாய், வீரத்தாய் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த வகையை சார்ந்த பாடல். திணை வாகை திணை, அதாவது அந்த படை வெற்றி பெற்று வந்துருச்சு. துறை வந்து பாத்தீங்கன்னா உவகை கலுழ்ச்சி. உவகைனா மகிழ்ச்சி, கலுழ்ச்சின்னா கண்ணீர், வருத்தம். வருத்தத்தோடு அழுகிறது, இல்லைன்னா மகிழ்ச்சியோடு கண்ணீர் விடுறது, ரெண்டையும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா, புண்பட்ட ஒரு உடல் இருக்கு, வீரனோட உடல். அதை பார்த்து கண்ணீரோடு ஒரு தாய் மகிழ்கிறாள், இல்லைன்னா ஒரு மகிழ்ச்சியோடு கண்ணீர் வடிக்கிறாள் அப்படின்னு. எப்படி ஒரு தாய் தனதனுடைய புண்பட்ட மகனினுடைய உடலை பார்த்து கண்ணீர் வடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டதுதான். அவன் புறம் இது இட்டு ஓடாது எதிர்வரும் அம்புகளை சந்தித்து அந்த கிட்டத்தட்ட அந்த போர்க்களத்துல இவனுடைய படையை வழிநடத்து முன்னெடுத்து சென்று அம்புகள் வாங்கி உயிர் நீத்திருக்கிறான். கேள்விப்பட்டு அவங்க அம்மா ஓடி வந்து பார்க்கும்போது மகன் இறந்து கிடக்கிறான், மார்பு முழுவதும் அம்புகள் தைக்கப்பட்டு. அப்போ அவருக்கு வந்து என் மகன் புறமிதுகிடாமல் ஓடி இறந்திருக்கிறத பார்க்கும்போது கண்ணீர் வழியுது, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. அதே நேரம் வற்றிய அவளுடைய முலையிலிருந்து பால் சுரந்ததாம். அப்போ ஒரு ஒரு அவனுடைய மகன் வந்து போருக்கு செல்றான் அப்படின்னா அந்த குழந்தை எப்போ கிட்டத்தட்ட ஒரு 16-18 வருஷம் இருக்கும். அப்போ கண்டிப்பா பால் சுரக்காத ஒரு மார்பினை கொண்டவளுக்கு கூட வற்றிய மார்பிலிருந்து பால் சுரந்ததாம் அப்படிங்கிற ஒரு அழகான பொருள்ல இந்த பாடலை அமைச்சிருக்காங்க ஔவையார். இது இரண்டாவது பாடல், பாடல் எண் 295. மூன்றாவது பாடல் எண் வந்து 367. இது சற்றே நீண்ட பாடல். இதுல என்ன அப்படின்னா மிக மிக சிறப்பான விஷயம், இந்த ஒரே ஒரு புறநானூற்று பாடல்ல தான் மூவேந்தர்கள் அனைவரும் ஒரு இடத்துல எங்கேயோ சந்திச்சிருக்காங்க. அவங்க 3 பேரும் இருக்கிற இடத்துல ஔவையார் போய் அவங்கள பார்த்து பெருமிதத்தோட ஒரு பாட்டு எழுதியிருக்காங்களாம். அப்போ மூவேந்தர்களும் ஒரு இடத்தில் ஒருங்கிணைந்து இருக்கும் பொழுது எழுதப்பட்ட ஒரே ஒரு புறநானூற்று பாடல் வந்து இந்த பாடல். அதுவும் ஔவையார் எழுதியிருக்காங்க. 367வது பாடல். இதுல வந்து என்ன அப்படின்னா, திணை பாடான் திணை, துறை வந்து வாழ்த்தியல் துறை, அதாவது வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த வாழ்த்துற ஒரு துறை, அவ்வளவுதான். இதுல சிறப்பு வந்து என்ன அப்படின்னா, அவங்க சொல்ல வர ஒரு சின்ன கருத்து, நீ எவ்வளவுதான் பெரிய வேந்தனாக இருந்துக்கோ, தேவலோகம் மாதிரியான மிகப்பெரிய ஒரு தேசத்தை ஆள்பவனாக இருந்தாலும் நீ இறக்கும் பொழுது எதையும் நீ கொண்டு போவதில்லை. அப்போ நீ இருக்கும்போதே நல்ல வினைகளை அன்றே செய்து மக்களுக்கு நிறைய உதவி செய்து வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அதான் இந்த பாடலினுடைய ரொம்ப எளிமையான ஒரு சுருக்கம் சொல்லலாம். அப்படி சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன செய்தியை உள்ள கொண்டு வராரு. முத்தி போன்ற மூவேந்தர்களும் அப்படின்னு சொல்லு வராங்க.
இந்த முத்தி என்பது என்னன்னா, பார்ப்பனர்கள் வளர்க்கும் வேள்வியில 3 தீக்கள் 3 தீ 3 நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? நவகுண்டம் வச்சு வளர்ப்பாங்க கோயில்கள்லலாம். அதுல முக் அந்த 3 குண்டம் மாதிரி 3 தேவர்களும் இணைந்திருக்கக்கூடிய காட்சியை கண்டு மகிழ்ச்சி பொங்க நீங்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய எப்பொழுதும் போல வள்ளல் தன்மை இருக்கு இல்லையா? அதாவது நீ எவ்வளோ கேட்டாலும் கள்ளும், உணவும் அளிக்கக்கூடிய வள்ளல்களே நீங்க வாழ்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் வாழ்க அப்படின்லாம் சொல்லிட்டு மிக மிக ஒரு தெளிவான ஒன்று சொல்றார். என்ன அப்படின்னா, யாம் அவங்க வார்த்தைகளை அப்படியே நான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அறிந்த அளவில் முடிவாக தெரிந்தது இதுவேயாம். யான் அறிய அளவையோ இதுவே. வானத்து வயங்கித் தோன்றும் மீனினும் இம்மென இயங்கும் மாமலை உரையினும், அதாவது வானத்தில் தோன்றும் அத்தனை விண்மீன்களையும் விட என்று, அதாவது மிகுந்த ஒளிவுடன் பெய்யும் மழை துளிகளை விட உங்களுடைய வாழ்நாள் மேம்பட்டு விளங்குவன ஆகுக அப்படின்னு வாழ்த்துறது. என்னன்னா, அதை விட உங்களுடைய வாழ்நாள் எண்ணிக்கையில் மிகுதியாக இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, நீங்க மிகுதியாக வாழவே உங்களுடைய கொடைகளும் வாழ்ந்து மக்களும் உங்களுடைய கொடைத்தன்மையினால் மிகுந்த நன்மையை பெறுவர். எனவே முத்தியினை போன்ற மூவேந்தர்களே நீங்க வாழ்க அப்படின்னு இந்த பாடலை எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து ஔவையார் பாடிய அதியமானை தவிர, அதியமானனுடைய மகன் புகுட்டெழினியை தவிர பாடிய 8 பாடல்களை இது 3 பாடல்கள். ஏற்கனவே சென்ற வாரம் ராஜை 5 பாடல்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி எல்லா இதுல வர்ற நம்ம அந்த புறநானூற்று பாடல்கள்ல வர்ற அந்த காட்சிகளுமே என்னுடைய கருத்தின்படி தகடூர் போர்ல நடந்ததை பார்த்ததை எழுதியிருக்காங்க. அப்ப இந்த மூவேந்தர்களும் கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அந்த ஏதோ ஒரு இடத்துல இவங்க பார்த்துருக்காங்க. அப்ப இந்த பாடல் தகடூர் பத்தி எழுதப்படலை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரலாம். இத்துடன் ஔவையார் பாடிய அந்த பாடல்கள் நிறைவுறுகிறது. இனி நம்ம ஏற்கனவே அடுத்ததா கோமதி அவர்கள் அதியமான் பற்றி ஔவையார் எழுதிய 2 பாடல்கள் விடுபட்டு இருந்தன. அதை பற்றி அவர்கள் விளக்குவார்கள். என்னுடைய உரையை கேட்டமைக்கு அனைவருக்கும் நன்றி.